எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மார்க்கெட் கியூஸ் தமிழ். இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து யூஎஸ், யூரோப் அண்ட் ஜப்பான் மார்க்கெட்டில் பார்த்தா ஒரு 5 to 15% வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரேலி போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிரிப்டோஸு, கோல்டு, சில்வர்லேயும் ஒரு மேசிவ் அப் மூவ் போயிட்டுருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங் ரேஞ்ச் பவுனில் ஒரு ஹியூஜ் வாலட்டிலிட்டியோட கன்சால்டேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஏப்ரல் மந்தில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. எஃப்ஐ ஃப்ளோஸ், அப்புறம் பார்த்தோம்னா ஆர்பிஐ பாலிசி, குவார்ட்டர்லி அப்டேட்ஸு, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் மூவ்ஸ், ஃபைனலாக குளோபல் கியூஸ். இது எல்லாமே பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு மேசிவ் அப் மூவ் நிஃப்டி ஒரு 23,500 வரைக்கும் கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கேட்சப் ரேலிக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டாக பார்க்கலாம். எஃப்ஐ ஃப்ளோஸ், எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து ரிலன்ட்லெஸ்ஸாக ஒரு மாதிரி பிளைண்டாக கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா செபியோட நியூ எஃப்ஐ நார்ம்ஸு, செபியோட வார்னிங் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதே மாதிரி ஆர்பிஐயோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, இந்தியன் மார்க்கெட்டோட எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ஸு, மார்ச் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் எஃப்ஐஸோட செல்லிங்க்கு ஒரு முக்கியமான ரீசன் நம்ம எடுத்துக்கலாம். பட் எஃப்ஐ செல்லிங் தான் இந்தியன் மார்க்கெட்டோட அண்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு மெயின் ரீசன் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த மார்ச் மந்த் முடிஞ்சது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ்ஸ் ஆர் பிஹைண்ட் அஸ். ஸோ ஃப்ரம் ஏப்ரல்லேருந்து எஃப்ஐஸ் கிராஜுவலாக பை பண்ண சான்சஸ் அதிகம். இன்கேஸ் எஃப்ஐஸ் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ஹை குவாலிட்டி லார்ஜ் கேப்பில் அக்குமுலேட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக ஒரு அப்புக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். எஃப்ஐஸ் பை பண்ணாங்க அப்படின்னா தான் மார்க்கெட் ஒரு மாதிரி ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி ஃபேவரபுளாக இருக்கும். அடுத்து பார்த்தா எலெக்ஷன் மூவ்ஸ். இந்தியாவில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன் கேம்பெயின் போயிட்டுருக்கு. கவுண்டிங் ஆன் June 4th. ஸோ இப்போ 2014 அண்ட் 2019 பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணலேருந்து எலெக்ஷன் கவுண்டிங் வரைக்கும் நிஃப்டியில் ஆவரேஜாக ஒரு 10% அப் மூவ் இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் மெஜாரிட்டியோட வருவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இந்த டைமு பார்த்தோம்னா எக்ஸிஸ்டிங் ஒப்பீனியன் போல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரூலிங் பிஜேபி பார்ட்டியை அகைன் தேர்ட் டைம் ஹோல்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டுருக்கு. ஸோ எந்த நேரத்தில் எலெக்ஷன் ரேலி ஸ்டார்ட் ஆகலாம். எலெக்ஷன் ரேலி வந்துச்சு அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அது மட்டும் இல்லாமல் மிட் கேப் அண்ட் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸில் ஃபைனல் லெக் ஆஃப் பர்ஸ்ட்டுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இன்கேஸ் எலெக்ஷன் ரேலி இப்போ ப்ரீ எலெக்ஷன் ரேலி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போஸ்ட் எலெக்ஷன் ரேலிக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அடுத்து குவார்ட்டர்லி பிஸ்னஸ் அப்டேட்ஸ். இப்போ Jan to March, அதாவது Q4 முடிஞ்சு கம்பெனிஸ் பார்த்தோம்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் பிஸ்னஸ் அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட பிஸ்னஸ் அப்டேட்ஸ் தான் இந்த டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன் பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போது ஜான்வரி குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா கண்டினியூஸாக ஒன் சைடாக ஸ்லைட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 15% கரெக்ஷன் ஆகிருக்குது. அது சிங்கிள் ஹேண்டடாக பேங்க் நிஃப்டியை கீழே எடுத்துகிட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியும் கீழே எடுத்து வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு மெயின் ரீசன். இன்கேஸ் அப்கமிங் குவார்ட்டர்லி அப்டேட்ஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ஒரு பிஸ்னஸ் டர்ன் அரவுண்ட் இருந்தது, ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருந்து ஒரு ஷார்ப்ஸ் ஆஃப் அப் மூவ் சான்சஸ் அதிகம். அது என்டையர் மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அடுத்து பார்த்தா ஆர்பிஐ பாலிசி. இந்தியாவோட ஆர்பிஐ பாலிசி கமிட்டி இப்போ ஏப்ரல் 3, 4, 5th மீட் பண்ணி ஏப்ரல் 5th ஃபைனல் அவுட்கம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு குளோபல் சென்ட்ரல் பேங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட் கட்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜூன்லேருந்து ரேட் கட் பண்ண போகிறதா யூஎஸ் ஃபெட் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா, அதே மாதிரி லாஸ்ட் வீக் சர்ப்ரைஸாக இப்போது ஸ்விஸ்ஸோட சென்ட்ரல் பேங்க் 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியன் ஆர்பிஐ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 மந்த்தாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ பேடிஎம், அதே மாதிரி ஜேஎம் ஃபினான்சியல்ஸ், ஐஎஃப்எல் கோல்ட் ஃபினான்சியல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. இன்கேஸ் இந்த அப்கமிங் ஆர்பிஐ பாலிசியில் அவங்க பாசிட்டிவாக பேசுகிறாங்க அல்லது ரேட் கட்ஸை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங் ரிலீஃப் கிடைக்க சான்ஸ் அதிகம். இது என்டையர் மார்க்கெட் மூலியமே பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் இந்த டைம் ரொம்ப கீ ஈவெண்ட். பட் ரேட் கட்டுக்கு சான்ஸ் இல்லை, பட் ரேட் கட் பற்றி பேசுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அடுத்து பார்த்தா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். ஸோ கம்பெனிஸ் அந்த Q4 ரிசல்ட்ஸை ஏப்ரல் 2nd வீக்லேருந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதில் டிசிஎஸ் ஏப்ரல் 12th, இன்ஃபோசிஸ் ஏப்ரல் 18th அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டைம் ஐடி செக்டாரோட ரிசல்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்னு பார்த்தோம்னா இந்தியன் ஐடி செக்டார் இப்போது பிப்ரவரியிலேருந்து நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக கீழே வந்துட்டுருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10% கீழே இந்தியன் ஐடி இண்டெக்ஸ் மட்டும் கீழே இருக்குது. பட் அட் த சேம் டைம் இப்போ நாஸ்டாக் யூஎஸோட ஐடி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா லைஃப் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் ஐடி இண்டெக்ஸ் போயிட்டுருக்கு.
இப்போ அட் ப்ரெசென்ட்டை பார்த்தோம்னா யூஎஸ் எக்கானமி ரெசிலியண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ரேட் கட்ஸ் பண்ண போகிறதா சென்ட்ரல் பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இதையெல்லாம் வச்சு இந்தியன் ஐடி கம்பெனிஸோட காமெண்ட்ரி பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் ஐடியில் ஒரு ஸ்ட்ராங் அப்போக்கு சான்ஸ் அதிகம். ஐடி மேலே வச்சோம்னா என்டையர் மார்க்கெட்டு மேலே வரக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏப்ரல் 3rd வீக் அப்புறம் ப்ரைவேட் பேங்க்ஸு, சிமெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர் ஸ்டாக்ஸு ரிசல்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்தந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸை பொறுத்து ஒரு அப் மூவோ டவுன் மூவுக்கோ வாய்ப்பு அதிகம். இந்த குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் வந்து பெருசாக டிசப்பாயின்ட் பண்ணல, ஒரு ஃப்ளாட்டாக ரிசல்ட் கொடுத்தா கூட மார்க்கெட் வில் டேக் இட் இன் போத் ஹேண்ட்ஸ் இன் பாசிட்டிவ் சைன் எடுத்துக்கலாம். ஸோ கடைசியாக குளோபல் கியூஸ் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஜோக்கர் குளோபல் கியூஸ் தான். என்ன ரீசன்னு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட்டு 3 மந்த்தாகவே இப்போது குளோபல் கியூஸில் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராங் குளோபல் பேக்ட்ராப்பில் தான் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே நியூ லைஃப் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் புதுசாக ஏதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அல்லது வந்து இன்ஃப்ளேஷனில் ஒரு அப்டேக் இந்த மாதிரியான நெகட்டிவ் நியூஸ் வரும் பட்சத்தில் குளோபல் மார்க்கெட்லேயே ஒரு ஷார்ப் கரெக்ஷன்ஸ் வாய்ப்பு அதிகம். இன்கேஸ் குளோபல் மார்க்கெட்ஸில் ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டு வேறு வழி இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்ஸில் ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸோ பாசிட்டிவ் நியூஸோ இல்லை அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டு அப் மூவை கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸோ ரைட் நோ இப்போ இருக்கிற கியூஸை பொறுத்த வரைக்கும் 70% கியூஸ் வந்து புல்ஸ்க்கு பாசிட்டிவாகவும் ஒரு 30% கியூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பியர்ஸ்க்கு பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் டேஸில் நடக்குது அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் 5 to 7 வீக்ஸில் நிஃப்டியில் ஒரு 2000 பாயிண்ட் வரைக்கும் ரேலி வந்து நிஃப்டி 24,000 ப்ளஸ் போகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்டே வித் பாசிட்டிவ் பயஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்செப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்கேஸ் கியூஸ் மாறுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நெகட்டிவ் சைடில் கியூஸ் மாறுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாண்ட்ஸை மாற்றிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.